கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 9:6, மேத்யூ 9:6. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அதாவது, நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த இந்த சீன் அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. திரளான ஜனங்கள் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே யாரும் வர முடியல, கர்த்தர் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஒரு திமிர்வாதக்காரன் நடக்க முடியாத ஆளை மேலேருந்து ஒரு கூரையை பிச்சு கொண்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இறக்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. உடனே இங்கே வேதபாரர்கள் இருதயத்தில் சொல்கிறாங்க, ஐயோ இவர் தேவதூஷணம் சொல்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அவங்க ஏப்பா அப்படி பொல்லாதவைகளை சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு போ. காரணம் என்ன, நான் உன் பாவத்தை மன்னிச்சேங்கிறது இவர்களுக்கு தெரிய வேண்டும். இங்கே சுற்றி உட்காந்து குற்றங்கான் சாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன தெரியணும், எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறது இவர்களுக்கு தெரியும் விதமாக நீ என்ன பண்ணு, எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. நான் தான் தேவன் என்பதை காட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறேன், இப்போ உங்கள் முன்னாடி இன்னொரு காரியம் சொல்ல போகிறேன். இவனால் நடக்க முடியாது, இவனை கொண்டு வந்து இறக்குனது இவங்க தான். இப்போ நான் இவனை பார்த்து என்ன சொல்ல போகிறேன், எப்பா நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து நீ வீட்டுக்கு போ. பிரச்சனை என்ன, இவனால் எந்திரிக்க முடியாது, இவன் திமிர்வாதக்காரன். காரணம் என்னென்னா, நான் தேவன் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். நீங்கள் எபிரேயர் 1வது அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்க. இவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அவருடைய யாரு, தேவன். தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவன் தன்மையும் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். யாரு, இவர்தான் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கக்கூடியவர். இவர் மூலமாக தான் நம்முடைய பாவங்களுக்கு மீட்பு, மன்னிப்பு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு பெரிய மன்னிப்பு உண்டாக போகுது. அதற்கு நான் தான் தேவன், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்பதை, உங்களுக்கு பாவ மன்னிப்பை அளிக்கிறேன் என்பதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறத புரிஞ்சு கொள்வதற்கு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறார். ஏன்னா நான் இதுவரைக்கும் சொன்னது, தம்பி உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது தான் சொன்னேன். ஆனால் இப்போ நான் எடுத்து காட்டப்போவது என்ன, நடக்க முடியாமல் 4 பேர் தூக்கிட்டு வந்த ஒருத்தனை அவனே எழும்பி அவனே அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உங்கள் கண்கள் முன்னாக போகும்போது காண்பது மாத்திரமல்ல, காண முடியாத பாவத்தையும் மன்னிக்கிறவன் நான் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த பூமியில் நமக்கு பாவ மன்னிப்பு என்பது தான் மிகவும் அவசியம். ஒரு பரிசுத்தமான தேவன்கிட்ட பாவியான நம்ம போக முடியாது. ஆனால் நம்ம அந்த பரிசுத்தமான தேவன்கிட்ட போவதற்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. என்ன, அவரே கிறிஸ்துவாய் வந்து இந்த பூமியில் பிறந்து மரித்து அவருடைய இரத்தத்தின் மூலமாய் என்ன புதிய உடன்படிக்கை என்ன சொன்னார், இது என்னுடைய இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இந்த இரத்தத்தில் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லக்கூடியதாய். அப்போ எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தமான தேவன்கிட்ட போவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாய் அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அதன் மூலமாய் அவன் அந்த பரிசுத்த தேவனோடு இணைய முடியும். இதை யாரால் செய்ய முடியும்? தேவன் ஒருத்தரால் தான் செய்ய முடியும். நம்மளால் எதுவுமே செய்ய முடியவே முடியாது. நம்முடைய பாவங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம காசு கொடுக்க முடியாது, நம்ம என்னமும் செய்ய முடியாது. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. அதனால தான் 32வது சங்கீதத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இந்த பாக்கியவான்களாய் மாறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு.
அதனால தான் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப என்ன? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால மாத்திரம்தான், அவர் ஒருத்தருக்கு தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதனால அவரை ஏற்றுக்கொண்டு நாம் பாவங்கள் மன்னித்து, நாம் பாவங்களற கழுவி நீக்கி சுத்திகரிக்கப்பட அவர்கிட்ட வந்து சேருவோமா? அவருடைய கிருபாசன தண்டைக்கு வந்து சேருவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுடைய பாவத்திற்கு பலியான தேவ ஆட்டுக்குட்டி நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த பூமியில எங்களுடைய பாவங்களை மன்னிக்க தேவன் உம்மால் ஒருத்தரால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. அதனால் நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த பரிசுத்த தேவனோடு எப்போதும் சஞ்சரித்து வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.